நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது பாரதி வந்து ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல, கடைசியில் வந்துட்டாங்க. கூடயும் தமிழையும் கூட்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஆதி வந்து ஆஃபீஸை விட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆஃபீஸில் உள்ள எம்ப்ளாயி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து ஒரு கேர்ள் வந்து சொல்கிறாங்க, எம்டி சார் வந்து எல்லோரும் மாதிரி இருக்க மாட்டார், எங்கள் கூட உட்காந்து மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பிடுவார். அவர் வந்து பெரியவங்க சின்னவங்க இல்லைன்னா அவங்க அந்த வேலை பார்க்குறாங்க, இவங்க இந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு எதையுமே கண்டுக்க மாட்டார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். அதெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேர்ள் சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பாய் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதை வந்து எம்டி சார்கிட்ட சொன்னேன், அவர் உடனே வந்து சால்வ் பண்ணி வச்சார். அதாவது நம்ம கூட வேலை பார்க்குறவங்க அப்படின்னு கூட எதுவுமே கண்டுக்கிறாமல், நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அப்படின்னு எதுவுமே பார்க்காம அவர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அந்த நல்ல மனசெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுவோம். உங்களோட ஃப்யூச்சர் பிளானுக்கு ஆல் தி பெஸ்ட் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் உட்கார்றாரு. சரி, வேறு யாரும் பேச போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேஷவ் கேட்குறாரு. அதுக்கடுத்து வந்து நம்மளை தான் வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க உங்களுக்கு எம்டி சார் எம்டி சார்னு, ஆனால் அவங்க வந்து எனக்கு எம்டி சார் கிடையாது, அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இந்த கம்பெனியில் வந்து கிடைச்ச பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்னா அது அவர் தான். எம்டி சாரையும் தாண்டி நாங்கள் அதில் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கோம் அந்த கம்பெனியில். நான், எம்டி சார், அதுக்கடுத்து கேஷவ், அதுக்கடுத்து பாரதி எல்லாருமே நல்ல ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாமல் பாரதி வந்து இன்றைக்கி வரல. ஏன் வரல அப்படின்னா, அவங்களோட மாமியாருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் அவங்களால வர முடியல. அதே இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்லி முடித்தோடனே அந்த பக்கம் பார்த்தா நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து தமிழை கூட்டிகிட்டு வந்து என்ட்ரி கொடுத்துட்றாங்க. என்ட்ரி கொடுத்தோடனே நம்ம ஆதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் வந்துடுது. அது வரைக்கும் கவலையாக இருந்தார். அவங்க வரதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிறாரு. வாங்க பாரதி, இப்போ தான் வரீங்களா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, எல்லோரும் என் ஃப்ரெண்டை பற்றி பேசுனீங்க, நான் என் ஃப்ரெண்டை பற்றி பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னோடனையும், என் ஃப்ரெண்டு வந்து நான் ஒரு தடவை ஸ்கூலில் மாட்டிக்கிட்டேன், என்னை எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் அம்மாவால் கூட கண்டுபிடிக்க முடியல, ஆனால் என் ஃப்ரெண்டு தான் என்னை வந்து கண்டுபிடிச்சாரு. இல்லையே நான் இந்த இடத்துல இருப்பேனோ இல்லைன்னு எனக்கு தெரியாது. அதனால் என் ஃப்ரெண்டுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. நான் வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப கவலையாக இருந்தேன், ரொம்ப டைம் அழுதுருக்கேன். அதையெல்லாம் மறந்து என் ஃப்ரெண்டு கூட இருந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு எனக்கு அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசினோடனையும் நம்ம அதையும் கண் கலங்கிடுறாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மாக்கிட்ட போகிறதா வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க. அவங்களும் அவங்க அம்மா பாசம் இருக்கும்ல, அவங்களும் அம்மா கூட போய் இருக்கணும்ல, அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும், அதனால தான் நாங்கள் வந்து வழி அனுப்ப வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொன்ன முடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து பாரதி பேச ஆரம்பிக்காங்க. ஆதி வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இது வந்து தற்செயலாக நடந்தது. வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க போவாங்க, திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் யாராவது ஒரு ஆள் 2 ஆள் தான் ஏதாவது பூ பூத்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் ஆதி. ஆதி இந்த இடத்த விட்டு போனாலும் நான் வந்து அவரை வந்து மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன இடத்துல ஆதியோட டேலண்ட்டுக்கு இந்த சின்ன பிரான்ச்சில் இருக்கிறத விட ஹெட் ஆஃபீஸில் போய் இருந்தாருன்னா இந்த கம்பெனியோட வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். அதனால் நமக்கு வந்து அவருக்கு வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. நான் சென்னையில் ஃபைலை தொலைச்சி நின்னப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ கூட தெரியாது நான் வந்து இந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நான் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தவொடனே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினார். இந்த கம்பெனியோட நலனுக்காக தான் அவர் வந்து ஒரு எம்ப்ளாயி மாதிரி நடித்து எல்லாமே பண்ணார். எனக்கு வந்து அப்போ வந்து உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கோபமாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ ஃப்ரெண்டாக பழகியிருக்கோம், நம்மக்கிட்ட இவ்வளோ உண்மையாக இல்லாமல் இப்படி பொய் சொல்லிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து அவர் எடுத்து சொன்னார், நான் இதனால தான் இப்படி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கடுத்து அவர் மேலே உள்ள மரியாதை வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மட்டும் ஃப்ரெண்டாக இல்லாமல் என்னோடய குழந்தைக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தார். என் குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தா ஆதி கூட. அதெல்லாம் நாங்கள் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த பேச்சை முடிக்கிறாங்க. அடுத்து ஃபைனலாக வந்து ஆதி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஆதி வந்து டைரெக்டாக எல்லாரையும் பார்த்து பேசாமல் டைரெக்டாக நம்ம பாரதி பார்த்து மட்டுமே பேசுகிறாங்க. நான் அந்த கம்பெனியில் இருந்த நாட்கள் தான் என் வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து வெளிநாட்டில் படித்தேன், அமெரிக்காவில் படித்தேன், அதுக்கடுத்து வந்து சென்னையில் இருந்தேன். அப்போ கூட இங்கே இருந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. இந்த கம்பெனிக்கு வந்து இந்த கொஞ்ச நாள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் கிடச்சிருக்கீங்க. என்னை வந்து எம்டியாக பார்க்காம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசி பழகினதுனால தான் என்னாலே உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசி பழக முடிஞ்சுச்சு. அதனால் நான் உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். நான் வந்து இந்த கம்பெனி விட்டு போயிட்டேன், இதோட எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. நான் எப்போனாலும் இந்த கம்பெனிக்கு திரும்பி வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. பாரதி வந்து தலை குனிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து திருப்பியும் பேச ஆரம்பிக்கார். நான் வந்து அமெரிக்காவில் படித்ததுனால எனக்கு வந்து விதி மேலெலாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு விதி மேலே வந்து நிறைய நம்பிக்கை வந்துச்சு.
இங்கே நடந்தது எல்லாமே எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி எழுதப்பட்டு, அதாவது எழுதி வச்சு நடந்த மாதிரியே இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து எல்லாமே விதி மேல் நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லோரும் நல்லா வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள விஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி ரூமுக்கு போயிடுறாரு. அவர் ரூமில் போய் ரொம்ப அழுதுகிட்டே அந்த இடத்துல இந்த இடத்துல நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இடையில கடைசி ஃபைனலில் வந்து நம்ம இவங்க இருக்காங்களா, பாரதி வந்து ஒரு பாட்டு படித்து முடித்தாங்க. நம்ம லதா வந்து பாரதி வந்து நல்லா பாட்டு படிப்பாங்க, பாட்டு படிங்கன்னு சொன்னோடனேயும் எனக்கு இப்போ பாட்டு படிக்கிற மைண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பாரதி. உடனே நம்ம கேசவ் சொல்கிறாரு, என்ன லதா அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னு புரிஞ்சுக்காம நீ பாட்டு விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கேசவ், பாரதி வந்து நல்லா பாட்டு படிப்பா, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் பாட்டு படிக்கிறதே விட்டுட்டா, அவளும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும், அதனால தான் நான் பாட்டு படிக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆதி வந்து சொல்கிறாரு, பாரதி எனக்கு நான் சொல்கிறது நிறைய இது வந்து நீங்கள் கேட்காம இருந்திருக்கீங்க, நான் உங்ககிட்ட ஆசையாக ஒன்று கேட்குறேன், ஒரு பாட்டு மட்டும் படிங்க, நான் கடைசி நாள் கிளம்புறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம தட்ட முடியாமல் எல்லாருமே படிங்க படிங்க மேடம் படிங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இந்த விண்ணை தாண்டி வருவாயில் மன்னிப்பாயா மன்னிப்பாயா சாங் இருக்குல்ல, அதை பாடி முடித்தாங்க. அதை பாடி முடித்தோடனே அவங்களுக்கும் கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வருது. அவங்க பாடும்போது பார்த்துக்கிட்டோம் நம்ம ஆதியை பார்த்தே படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குற மாதிரியே இருக்குது அந்த சாங்கில். அடுத்த சீனில் வந்து அந்த ரூமை விட்டு, அதாவது நம்ம பாரதி, தமிழ், அதுக்கடுத்து கேசவ், லதாலாம் வெளியில் வராங்க. நம்ம லதா வந்து சொல்கிறாங்க, கேசவ் நீ தமிழை கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட போ, நான் பாரதிக்கிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து தமிழ் முழிக்காங்க, கேசவ் கூட போக வேண்டாமான்னு. கேசவ் வந்து கூப்பிட்றாரு, வாங்க தமிழ் வெளியே போவோம், நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ் கூப்பிட்றாரு. தமிழ் வந்து அம்மா முகம், அதாவது பாரதியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேசவ் கூட்டு போங்க, தமிழ் வருவா, தமிழ் போ கூட போ சாப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம லதா வந்து கேட்குறாங்க, என்னடி நீங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்டா, நீ உனக்கு என்ன சொன்னேன், இன்னைக்கு கடைசி நாள் ஆதி கிளம்பிடுவார், காலையிலே சீக்கிரம் வர சொன்னேன்ல, ஆனால் நீ வந்து இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கிய அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைடி வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகிறாங்க. அதாவது ரத்னம் வராருல, ரத்னம் வந்தோடனையும் என்ன மரகதம் டீ கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து கொளுச்சோரம் அப்படின்னு வந்து நம்ம பாரதி சொல்கிறாங்கல்ல, நான் காலை நல்லா தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரத்னம் வந்து ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து உள்ளே படுத்திருந்த மரகதை வந்து இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு பதட்டத்தில் எழுந்திரிச்சு ஓடி வர்றாங்க. ஓடி வர்றதை பார்த்தவொடனே பாரதிக்கு தெரிஞ்சு போயிடுது, இவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை வந்து லதா கிட்ட சொல்கிறாங்க. சரிடி என்னமோ இருந்துட்டு போட்டோம், ஆனால் இன்னைக்கு கடைசி நாளில் நீங்கள் சீக்கிரம் வந்திருந்தா அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குங்களா, அவர் உடனே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் தெரியுமா, இப்போ கூட ரூமுக்குள்ளே போய் தனியாக தான் நின்றுக்கிட்டு இருக்காரு, நீ வந்து பேசுவேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு, போ தயவுசெய்து பேசுவோம், உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படி உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லு, கண்டிப்பாக ஏற்றுக்குவார், அதுவும் இல்லாமல் போகாமல் இங்கே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. கதவை திறந்தவொடனேயும் ஆதி வந்து எனக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆதி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, வாங்க பாரதி நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், உங்கள்கிட்ட பேசணும், அதனால தான் நான் வந்து இவ்வளோ நேரம் இந்த ரூம்லேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. கதவை திறந்து வந்தோடனே இவங்க அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் மைண்டில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பாரதியும். அது ஏன் அறுதி இந்த ஊரை விட்டு கிளம்புறீங்க, என் மனசு வந்து உங்களை இந்த ஊரை விட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடே முடிச்சிடுறாங்க.